இன்றைக்கு கேன்சர் வியாதியாக இருக்கலாம், எனி டிசீஸ், எந்த வியாதி வலியாக இருக்கட்டும், ஆண்டவர் சொல்கிறார், நீ சுகமாக இருக்கணும், அதுதான் எனக்கு விருப்பம், நீ எனக்கு பிரியமானவன். இன்றைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. ரெண்டாவது, அந்த வசனத்தை மறுபடியும் பாருங்கள். 3 யோவான் 2வது வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். நீ சுகமாக இருக்கணும். ரெண்டாவது, ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நீ வாழ்ந்திருக்கணும். நீ வாழ்ந்திருக்கணும், நல்லா இருக்கணும். பிள்ளைய வாழ்த்துங்க, கல்யாணம் ஆனோன்னு சொல்லுவாங்கள்ல, வாழ்த்துங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வாயாக வாழ்த்துவாங்க. 16 குழந்தை பெருமடிக்கு அல்ல, 16 செல்வங்களும், அதாவது குறைவில்லாத செல்வம், 16 வகையான செல்வமும் பெற்று நீ குறைவில்லாமல் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு வாழ்த்துங்க அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஆண்டவர் நம்மகிட்ட எப்படி விரும்புகிறாரு? நீ வாழ்ந்திருக்கணும். என் மகனே, என் மகளே, நீ வறுமையில், பண கஷ்டத்தில், கடன் பிரச்சனையில் தினந்தோறும் அப்படியே ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி நீ வாழக்கூடாது. நீ மகிழ்ச்சியாக வாழணும், நீ சந்தோஷமாக வாழணும். நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள், ராஜாவினுடைய குமாரத்தி, ராஜாவுடைய குமாரன், வானத்தை பூமி உண்டாக்கின தேவனுடைய பிள்ளைகள். நீ எப்படி வாழ்ந்திருக்கணும்? ஆண்டவர் சொல்றார், நீ வாழ்ந்திருக்கணும். நீ தாழ்ந்து போகக்கூடாது, நீ வறுமையில் இருக்கக்கூடாது, நீ பண கஷ்டத்தில் இருக்கக்கூடாது, நீ கடன் பிரச்சனை நீ தினந்தோறும் வேதனையில் வாழக்கூடாது. நீ வாழ்ந்திருக்கணும். ஆண்டவர் சொல்றார் இந்த வசனத்தில், நீ வாழ்ந்திருக்கணும், அதான் என்னுடைய விருப்பம். அப்போ கடன் பிரச்சனை வருதே, ஒரே கடன் பிரச்சனை, வறுமை, வீட்டில் பண கஷ்டம், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, ஒரு பிள்ளைக்கு திருமணம் வைக்கிறன்னா கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டம். இது என்ன வாழ்க்கை? சிலருக்கு சரி, ஆண்டவர் நம்மளை இப்படி வச்சிருக்கிறாரு, அவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கை. வாழ்நாள் முழுவதும் கடன் கடன், வறுமை வறுமை, பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி எப்படியோ வாழ்க்கையை நடத்துகிறோம். பிள்ளைக்கு கல்யாணம்னாலும் யார்கிட்டையாவது கடன் வாங்கி கட்டி கொடுத்துடலாம், இப்படியே வாழ்க்கை. இதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை உண்டாக்குனாரா? ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆதாம் ஏவாள் 2 பேரையும் உண்டாக்கி ஒரு தோட்டம், ஏதேன் தோட்டத்தில் எந்த குறையும் கிடையாது, எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் சம்பூரணமாக வச்சு, என் பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, ஆனால் நீங்கள் சோம்பேறியாக இருக்கக்கூடாது, ஒழுங்காக வேலை செய்யணும், தோட்டத்தை பராமரிக்கணும், பாதுகாக்கணும், இந்த வேலையை நீங்கள் செய்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்களுக்கு ஒரு குறையுங்க கிடையாது, நல்லா சாப்பிடுங்க, நல்லா திருப்தியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, அதுக்கு தான் உங்களை நான் அந்த உலகத்தில் சிருஷ்டித்தேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் இவங்க பாவம் செய்து சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் தங்களுக்கு சாபத்தை அவங்களே தேடிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் வருத்தம், நிலத்தில் வேர்வை சிந்தி உழைக்கிற கஷ்டம், அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தது. அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நீ வாழ்ந்திருக்கணும், கஷ்டமில்லாத நிம்மதியாக நீ வாழ்ந்திருக்கணும், உனக்கு பண கஷ்டமோ கடன் பிரச்சனையோ அதெல்லாம் இருக்கக்கூடாது, நீ சம்பரமமாக வாழ்ந்திருக்கணும். அது ஆண்டவருடைய விருப்பம். அப்படி தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். குறைவில்லாமல் உங்களை ஆசீர்வதித்த நடத்த ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ அதான் ஆண்டவருடைய விருப்பம். இன்றைக்கு ஆனால் ஒரே கடன் பிரச்சனையாலாம் இருக்குது, வீட்டில் வறுமையாலாம் இருக்குது, ஒரு பணமே நிற்க மாட்டேங்குது, சம்பளமெல்லாம் கடனுக்கே போயிடுது, இது என்னங்க வாழ்க்கை அப்படின்னு சோர்ந்து போயிட்டீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் அதை மாற்ற போகிறார். நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் வாழ்ந்திருக்கணும். நான் உங்களை மேன்மையாய் வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை மேன்மையாய் வைக்க விரும்புகிறேன். நீங்க வாளா இருக்கக்கூடாது, தலையா இருக்கணும். நீங்க கீழா இருக்கக்கூடாது, மேலா இருக்கணும். உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க விரும்புகிறேன். அது ஆண்டவருடைய விருப்பம். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். இன்றைக்கு வறுமை ஒழிய போகிறாரு. வறுமை என்கிற சாபத்திலிருந்து ஒரு விடுதலை, கடன் பிரச்சனை என்கிற சாபத்திலிருந்து ஒரு விடுதலை. நீங்க நல்லா வாழ்ந்திருக்கணும். அதான் கர்த்தருடைய விருப்பம். ஆண்டவர் ஆசீர்வதித்த மனிதர்களை குறித்து வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க.
ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து கேளுங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆபிரகாமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாராம்? சகல காரியத்தில் ஆசீர்வாதம். வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம், மிருக ஜீவன்களின் பலன்ல ஆசீர்வாதம். அவன் என்ன செய்தால் ஆசீர்வாதம்? அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான் என்று 35ஆம் வசனத்தில் ஆபிரகாமுடைய வேலைக்காரர் சொல்றான் பாருங்க. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாம் என் எஜமான் கர்த்தரை விசுவாசிக்கிறார். அவர் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒரு குறை கிடையாது. ஆடு மாடு வேலைக்காரங்க வெள்ளி பொண்ணு சகல விதமான ஆசீர்வாதம் அதெல்லாம் ஆபிரகாமு கொடுத்தாருங்க. அதெல்லாம் நமக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் 9வது வசனம் நீங்கள் வாசித்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமுடைய பிள்ளைகள், சந்ததி. அவர்கள் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படின்னா யார் யார் இயேசுவை விசுவாசித்து இயேசுவின் பிள்ளைகளாக மாறுவாங்களோ ஆபிரகாமை போல கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று புதிய ஏற்பாட்டிலே வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆபிரகாமை போல நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. ஒரு குறைவில்லாம செழிப்பா நன்மையா அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க கடன் பிரச்சனையில தான் இருப்போம்னா ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. தென்கொரியாவில் டாக்டர் பாலி அங்கிச்சோ அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. நான் அவரை போய் நேரில் பார்த்துருக்கிறேன். கடந்த வருஷம்தான் அவர் கர்த்தர் எடுத்து கொண்டார். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவர் போயிட்டார். ஆனால் பல வருஷமாக அவரை எனக்கு தெரியும். நான் போய் நேரில் போய் பார்த்து பேசியிருக்கிறேன். அவருடைய சபை ஊழியத்தெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சமயம் ஒரு அனுபவத்தை சொன்னார். அவர் ஊழியம் ஆரம்பித்த ஆரம்ப காலத்தில் ஒரு கிராமப்புறத்தில் டென்ட் சர்ச், அந்த சர்ச்சுக்கே பேர் டென்ட் சர்ச். கட்டடம் கட்ட காசு கிடையாது. பழைய டின் ஷீட்லாம் இருக்குல்ல, பழைய தகரம், அதெல்லாம் வச்சு கூரை போட்டு ஒரு சர்ச்சு கட்டியிருந்தார். கிழிஞ்ச பாய் விரிச்சிருந்தார். தென்கொரியா ரொம்ப குளிரான தேசம், ரொம்ப சில் வெதர் இருக்கும். சின்ன சர்ச்சு, அப்போ அதிகமாக கூட்டமாக வரமாட்டாங்க. மொத்தமே 3 பேர் தான் சர்ச்சில் ஆராதனைக்கு வர்றவங்க 3 பேர் தான். அந்த மாதிரி ஒரு சர்ச்சு அவருக்கு. காணிக்க வராது. அதனால் வாலிப வயசு பசி பட்டினி அதில் தான். அவர் சொன்னார், வாரத்தில் 6 நாள் ஃபாஸ்டிங். வாரத்தில் 6 நாள் என்னதான் ஃபாஸ்டிங், உபவாசம். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஏன் ஃபாஸ்டிங் தெரியுமா? சாப்பிட்றதுக்கு காசு கிடையாது, அதனால் கம்பல்சரி ஃபாஸ்டிங். ஒரு நேரம் சாப்பாடு கிடைச்சா பெரிய விஷயம். அது மாதிரி கஷ்டப்பட்டு ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தார். தென்கொரியா ரொம்ப குளிராக இருக்கும். குளிர் காலத்தில் குளிர் வாட்டி வதைச்சிரும். அதனால் ஷூ டை இதெல்லாம் கட்டாமல் வெளியே போக முடியாது. குளிருக்காக தான் அவங்க டை கட்டுறது, ஸ்டைலு கிடையாது. அது மாதிரி ஷூ இல்லாமல் போக முடியாது, குளிர். ஆனால் இவருக்கு ஷூ வாங்க கூட காசு கிடையாது. குளிரில் ரொம்ப கஷ்டப்படுவார். ஆனால் ஊழியம் உற்சாகமாக செய்வார். என்ன மரண படுக்கையிலேருந்து இயேசு அவருக்கு சுகம் கொடுத்திருந்தார். அவர் புத்த மதத்தை சார்ந்தவர். இயேசு அவருக்கு அற்புத சுகம் கொடுத்ததுனால இயேசு மேலே ரொம்ப அன்பு அவருக்கு. அதனால் ஊழியன்னா இப்படி தான், கஷ்டம், வறுமை, பசி பட்டினி, கஷ்டம், இப்படி தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு அவர் மனசில் அப்படி தான் எண்ணம். அதனால் அப்படியே வாழ்ந்து கொண்டு இருந்தார். அண்ணா கொஞ்சம் ட்ராக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வீடு வீடாக போய் இயேசுவை பற்றி சொல்லுவார். அவங்கெல்லாம் புத்த மதத்தை சார்ந்தவங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு வீடு வீடாக போவார். யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனார். அவர் சொன்னது நடந்த சம்பவம், என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு சம்பவம், என் ஊழியத்தையே புரட்டி போட்ட சம்பவம்னு அவர் சொன்னார். பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு ஏழை வீட்டுக்கு போய் கதவை தட்டினார். ஒரு அம்மா அந்த கதவை திறந்தாங்க. என்னது, வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க.
அவர் கைப்பறதை நீட்டி, இயேசு உங்களை நேசிக்கிறாரு, நான் இயேசுன்ற கடவுளை பற்றி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வாசலில் நிற்க வச்சு, இயேசுவா புதுசாக இருக்க? நாம இயேசு நமக்காக உலகத்தில் வந்த கடவுள், அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார், அவரை சொல்ல வந்திருக்கிறேன்ன உடனே அந்த அம்மா கேட்டாங்க, என் கணவர் குடிகாரனாந்து குடித்து சம்பளத்தில் ஒரு பைசா வீட்டுக்கு கொண்டு வர்றதில்லை, அதனால் நாங்கள் தரித்திரத்தில் இருக்கிறோம், வறுமை, சாப்பிட்றதுக்கு அடுத்த நேரம் சாப்பிட வீட்டில் அரிசி இல்லை, ரொம்ப கஷ்டம், எனக்கு ஒரு வேலை கிடைச்சாலாவது என் பிள்ளைகளை நான் காப்பாற்றுவேன், எனக்கும் வேலை இல்லை, என் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, காசு இல்லை, சாப்பாடே கொடுக்க முடியல, என் பிள்ளைகள் பாரு அப்படியே பசியில் வாடி வதங்கி இருக்கிறாங்க, நீ சொல்கிற இயேசு கிறிஸ்து என் கணவரை மாற்றுவாரா, எனக்கு ஒரு வேலை தருவாரா, என் பிள்ளைகளை படிக்க வைப்பாரா, என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டாங்க. இவர் பார்த்தாரு, நமக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், இந்த அம்மா இயேசு என்னடான்னா சாப்பாடு தருவாரா படிக்க வைப்பாரான்னு கேட்குறாங்களே, என்ன சொல்கிறது? உடனே இவர் சுதாரித்துக்கிட்டு சொன்னார், அதெல்லாம் இந்த உலகத்துக்குரியது, இயேசு நமக்கு பரலோகத்தில் பெரிய வீடு கட்டி வச்சிருக்கிறாரு, தங்கத்தில் ரோடு போட்டு வச்சிருக்கிறாரு, அங்கே அப்படியே தங்கம் ஜொலிக்கும் பரலோகத்தில், அங்கே போனால் தங்கத்தில் கிரீடெல்லாம் ஆண்டவர் நமக்கு தருவார், பரலோகத்தில் பெரிய வீடு கட்டி வச்சிருக்கிறாரு, இந்த உலகெல்லாம் நிரந்தரம் கிடையாது, இங்கே இருக்கும்போது கஷ்டம்தான், ஆனால் பரலோகம் இயேசு தருவார், அங்கே போயிட்டா இதெல்லாம் போயிடும் பார்த்தீங்களா, சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு பரலோகத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தாரா. அந்த அம்மா சொன்னாங்க, பரலோகத்தில் எனக்கு அரண்மனை கட்டி வச்சிருக்காரா, தங்கத்தில் ரோடு போட்டிருக்காரா, அந்த தங்கத்தில் கொஞ்சம் எடுத்து இப்போ தரலாம்ல, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க வழி இல்லை, பிள்ளைகளை படிக்க வைக்க வழி இல்லை, என் பிள்ளைகளுக்கு ஒரு ஜாமான் வாங்கி கொடுக்க வழி இல்லை, உன் கடவுள் எனக்கு சாப்பாடு தர மாட்டார், ட்ரெஸ்ஸு தர மாட்டார், பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டார், பரலோகத்தில் எனக்கு பங்களா இருந்து என்ன பிரயோஜனம், ஓடியே போயிரு, இந்த கடவுளை பற்றி சொல்ல வந்து அவ்வளோதான் விரட்டி விட்டாங்க, வெளியே போடான்னு கதவை மூடிட்டாங்க. இவர் ரொம்ப சோர்ந்து போய் சர்ச்சுக்கு வந்தார், நானே சாப்பாடு இல்லை, ட்ரெஸ்ஸு சரியாக இல்லைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், அந்தம்மா என்னடான்னா பிள்ளைகளை படிக்க வைப்பாரா, ஷூ தருவாரா, சாப்பாடு தருவாரான்னு கேட்குது. நேரம் ஆண்டவர்கிட்ட வந்து முழங்கால் போட்டார், என்ன ஆண்டவரே, உங்கள் சுவிசேஷத்தை தானே நான் போய் சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, பரலோகத்துக்கு வாங்கன்னு தானே சொன்னீங்க, அதைத்தானே சொல்கிறேன், நான் உலக காரியம் முக்கியம் இல்லை, எதுக்கு கவலைப்படுற, அந்த பரலோகத்துக்கு போகலாம் அதானே சொல்ல சொன்னீங்க, அதானே சொல்கிறேன், யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சர்ச்சில் வந்து ஆண்டவர்கிட்ட பேசினாராம். அப்போ ஆண்டவர் இறங்கி வந்து பேசினார், மகனே, நீ என்னை குறித்து தவறான எண்ணம் வைத்திருக்கிறாய், நீயே என்னை புரிந்து கொள்ளலை, நீயே என்னை சரி அறிந்து கொள்ளலை, நீ என்னை குறித்து தவறான எண்ணம் வைத்திருக்கிறாய், பரலோகத்திலே என் பிள்ளைகளுக்கு நான் வீடு ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பது உண்மை, பரலோகத்தில் எல்லாமே தங்கமயமாக வைத்து என் பிள்ளைகளுக்கு கிரீடம் கொடுத்து கனப்படுத்த போவது உண்மை, அதே சமயத்தில் இம்மையிலும் நான் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன், இம்மையிலும் நான் அவருடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், இம்மையிலும் என் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வைக்கிற தேவன், நீ கஷ்டப்படு, வறுமையில் இரு, பசிப்பட்டினில் இரு, பரலோகத்துக்கு வந்து சேரு அப்படி நான் சொல்லவில்லை. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகளை போஷிக்கிற தேவன் உங்களை போஷிக்காமல் இருப்பேனா? காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள், அவைகளை உடுத்து வைக்கிற தேவன் உடுத்து வையாமல் இருப்பேனா? நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனா? சாப்பாடு தர மாட்டேனா? உங்களை போஷிக்க உடுத்து வைக்க எனக்கு தெரியும். ஆபிரகாமை எல்லா விதத்தில் ஆசீர்வதித்தேன், இம்மையிலும் என் பிள்ளைகளுடைய தேவைகளை நான் சந்திப்பேன், என் பிள்ளைங்க வறுமையிலும் கஷ்டத்திலும் கடன் பிரச்சனையும் இருக்க நான் விரும்பவில்லை, இம்மையிலும் குறைவில்லாமல் அவங்க மகிழ்ச்சியோடு வாழும்படி செய்கிற தேவன் நான் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரு ஐ ஓப்பனிங். அவர் சொன்னார், அப்போதான் என் ஆவிக்குரிய கண்கள் திறந்தது. ஓ, ஆண்டவர் அப்படியா வசனத்தை கொண்டு பேசினார். உடனே திரும்ப போனார், நேரம் அதே வீட்டில் போய் கதவை தட்டினார். அந்த அம்மா கதவு திறந்த உடனே திரும்ப வந்துட்டியா அப்படின்னு கோபத்தோட கேட்டாங்களா?
நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். என்ன நற்செய்தி? உனக்கு இயேசு வேலை தருவார். வேலை தருவாரா? எனக்கு வேலை கிடைக்குமா? உன் கணவரை இயேசு மாற்றுவார். என் கணவர் மாற்றிடுவாரா? உன் பிள்ளைகளை இயேசு படிக்க வைப்பார். என் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போமா, படிப்பாங்களா? உன் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு தருவார், சாப்பாடு தருவார், எல்லாம் இயேசு தருவார். நீ சர்ச்சுக்கு வந்துரு. சரி அப்படின்னு சொல்லி ஒரு வாலிபன் இவ்வளோ உற்சாகமாக சொல்கிறான்னு சொல்லி அந்தம்மா ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு சர்ச்சுக்கு வந்தா அங்கே கிழிஞ்ச பாய், ஓட்ட உடசலோட ஒரு கூரை, அங்கே இருக்கிறதே 4 பேர். என்னம்மா பார்த்தாங்களா, இந்த சர்ச்சே இப்படி இருக்குது, இதுவே இப்படி இருக்குது, இந்த இயேசு ஆசீர்வதிப்பான்னு வேற இந்த தம்பி சொல்றானே. ஆனால் அந்த அம்மா நினைச்சதான் இந்த வாலிபன் எவ்வளவு உற்சாகமா விசுவாசத்தோட இயேசு ஆசீர்வதிப்பான்னு சொல்றானே, அதனால நம்ம இந்த சர்ச்சுக்கு வரலனால்னு தொடர்ந்து அந்த அம்மா வந்தாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. கணவர் ரட்சித்து சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தார். இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் வேலை கொடுத்தார். பிள்ளைகள் படிக்க ஆரம்பிச்சாங்க. ஆசீர்வாதம், சபை வளர ஆரம்பித்தார். அப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட போனா வெறும் ரட்சிப்பை மாத்திரம் அல்ல, ஆண்டவர் நம்மை வாழ வைப்பார் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் உண்டாக ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாருக்கும் உண்டான, அதனால சபை வளர ஆரம்பித்தார். அவர் சொன்னார், இப்போ அந்த அம்மா எங்க சர்ச்சில் ஒரு எல்டரா இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகளெல்லாம் படிச்சு பெரிய பெரிய வேலை செய்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சாட்சியாய் சொன்னார். அல்லேலூயா. ஆரம்பத்தில் ஒரு சர்ச்சை நடத்தும் போது மெத்தடிஸ்ட் சர்ச்சு, பிரஸ்பெட்டேரியன், ஆங்கிலிக்கன், பெரிய பெரிய சபைகள், நிறைய சபைகள், பணக்காரங்கெல்லாம் மெத்தடிஸ்ட் சர்ச்சு போயிடுவாங்களாம், படித்தவங்கெல்லாம் பிரஸ்பெட்டேரியன் சர்ச்சுக்கு போயிடுவாங்களாம். ஏழைகள், தரித்திரம், அது மாதிரி ஆட்கள் இருந்தால் அங்கே ஒரு ஆள் கொட்டடிச்சுக்கிட்டு இருக்கான், போ பாட்டு பாடுவான் அல்லேலூயா சொல்லிக்கிட்டு, அது மாதிரி இவர் சர்ச்சுக்கு எல்லாம் ஏழைகள் தான் வருவாங்களாம். ஆண்டவர் இவர் பார்த்தார, நமக்கு ஆண்டவர் எல்லாம் ஏழைகளாக தர்றாரு அப்படின்னு, காணிக்க தராத ஆட்களாக தர்றாருன்னு. ஆண்டவர் சொன்னாரா, இவங்களை நீ ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணு, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இவங்களுக்கு உண்டாகட்டும், ஆபிரகாமை போல இவங்களை ஆசீர்வதிங்க, என்னை ஒவ்வொரு ஆராதனையிலும் பிளஸ் பண்ணு. சரி ஆண்டவரே, என்னை ஒவ்வொரு ஆராதனையிலும் ஜெபிச்சார். ஆண்டவரே, ஆபிரகாமை போல இவங்களை ஆசீர்வதிங்க, இவங்களுடைய குறைவெல்லாம் நிறைவாக்குங்க, இவங்க நிறைவா மகிழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன்னு ஜெபிச்சாராம். ஜெபித்தனுடைய விளைவு பாருங்க. அவர் சொன்னார், ஒரு உபவாச ஜெபம், பெரிய ரேலி நடைபெற்றது. அதில் பணக்காரங்க எல்லாம், அவருடைய சர்ச்சில் இருக்கிற பணக்காரங்க. அவர் சொன்னார், ஒரு காலத்தில் எல்லாம் ஏழைகள், தரித்திரர், அவங்க தான் எங்கள் சர்ச்சில் இருந்தாங்க. நான் ஆசீர்வதித்து ஜெபித்து ஜெபித்து இன்றைக்கு எங்கள் சர்ச்சில் 40,000 கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க. கோடீஸ்வரர், மில்லனியர்ஸ், கோடீஸ்வரங்க 40,000, 1-2 இல்லை, 40,000 கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க. எல்லாம் பெரிய பெரிய டாப் பிஸ்னஸ் பீப்புள், எல்லாம் அவருடைய சர்ச்சை விசுவாசிகள். பார்த்தீங்களா, ஆண்டவர் அப்படி தான் உங்களை ஆசீர்வதிக்க போறார். எதுக்கு ஆசீர்வதிக்க போறாரு? கடன் பிரச்சனை மாறிடும், வறுமை நீங்கிறோம், நீங்க ஒரு செழிப்பா வாழ்வீங்க. எதுக்கு தெரியுமா? இந்தியா ரட்சிக்கப்படுவதற்கு, நீங்க உதவியா இருப்பதற்கு, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீங்க உதவியா இருப்பதற்கு. நீங்க பணம் சம்பாதிச்சு மேலே மேலே வீடு வாங்கணும், கார் வாங்கணும், கட்டடம் வாங்கணும்னு நினைச்சீங்க, இருக்கிறதே ஆண்டவர் பிடிங்கி விட்டுருவார். ஆண்டவரை, உம்முடைய ஊழியத்துக்கு நான் செய்வேன், உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உதவி செய்வேன், மாசத்துக்கு ஒரு ஆலயம் கட்டுறேன், வட இந்தியாவில் மிஷினரி ஊழியத்துக்கு தர்றேன், சுவிசேஷ அறிவிக்க நான் தாராளமா தருவேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை செழிப்பாக ஆசீர்வதித்து விடுவார், நிரம்பி வழியும்படி ஆசீர்வதித்து விடுவார். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நீ வாழ்ந்திருக்கணும், நீ கடன் பிரச்சனையிலும் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, நீ வாழ்ந்திருக்கணும். அது ஆண்டவருடைய விருப்பம். நீ ஏன் கடன் பிரச்சனையில் இருக்கணும்? அது ஒரு சாபம். கடன் 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 கடன், ஒரு நேரம் கடன் வாங்கினா அடுத்த நேரம் சரியாயிட்டுனா பரவாயில்ல, வாழ்நாள் முழுவதும் கடன் கடன் கடன், வட்டி 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 கட்டி கொண்டு, அது ஒரு சாபம். அதிலிருந்து நீங்க விடுதலை பெறணும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க.
நீ வாழ்ந்திருக்கணும், இந்த வறுமையிலிருந்து விடுதலை பெறணும். அதுக்காகத்தான் வேத புஸ்தகத்தில் ஒரு வசனம் பாருங்க, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்கள். கிருபை, தி கிரேஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ். என்ன கிருபை? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும். சில சொல்லுவாங்க ஆரம்ப காலத்தில் இயேசு கிறிஸ்து ஏழை கடவுளுங்க. எங்க கடவுளை பார்த்தீங்களா? தங்கத்தில் கிரீடம், தங்கத்தில் நகைகள், எல்லாம் தங்கத்தில் கோல்டு. இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கிறது கூட இடம் இல்லையா, மாட்டு தொழுவத்தில் பிறந்தவர். ஏழைங்க. நீங்கள் ஏழை கடவுளை பின்பற்றினா ஏழை ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆரம்பத்தில் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐயோ, இயேசு கிறிஸ்துவை நம்புற, அவர் ஏழை கடவுள் இல்லை, அப்போ நீங்களே ஏழையாக போயிடுவீங்க அப்படின்னு பல தப்பாக நினைக்கிறாங்க. அவர் ஏன் ஏழ்மையின் கோலம் எடுத்தார்? அவரை பற்றி வேத சொல், அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். பூமியே அவருக்கு தான் சொந்தம், வானம்ப பூமி அவருக்கு சொந்தம், இந்த முழு உலகமும் இயேசுவுக்கு சொந்தம். அவரை மாதிரி பெரிய செல்வந்தர் யாருமே கிடையாது. அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவனாயிருந்தும் ஏன் ஏழ்மை கோலம் எடுத்தார்? ஏன் தச்சன் வீட்டில் வந்து பிறக்கணும்? அவர் நினைச்சிருந்தா அரண்மனையில் ராஜகுமாரனாய் பிறந்திருக்க முடியும், தங்க தொட்டிலே கடத்தி வைக்கப்பட்டிருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யல. ஒரு ஏழை குடும்பத்தில் வந்து ஏன் பிறந்தார்? ஏழைகளாகவே அவர் ஏன் வாழ்ந்தார்? ஏன் தெரியுமா? வசனம் நல்லா சொல்லுகிறாரு. அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே. அவர் ஏன் தரித்திரரானார்? நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்கு அவர் தரித்திரரானார். அல்லேலூயா. நம்முடைய தரித்திரத்தை மாற்றுவதற்கு அவர் தரித்திரரானார். நம்முடைய பாவத்தை மாற்ற சிலுவையிலே பாவமானார். நம்முடைய சாபத்தை மாற்ற அவர் சிலுவையிலே சாபமானார். நம்மை உயர்த்த சிலுவின் மரணபரியந்த தம்மை தாழ்த்தினார். நமக்கு விடுதலை கொடுக்க சிலுவையிலே கட்டப்பட்டவராய் தொங்கினார். நம்முடைய தரித்திரத்தை மாற்ற அவர் ஏழ்மை கோலம் எடுத்து வந்தார். அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஆனால் ஏன் தரித்திரரானார்? நம்முடைய தரித்திரத்தை மாற்றுவதற்கு. அதுக்குத்தான் அவர் ஏழ்மை கோலம் எடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறாரு. அதனால அவர் ஏழை கடவுள் கிடையாது. அவர் ஏழை கடவுள் இல்லை, அவர் ஆசீர்வதிக்கிறதுல பெரிய தேவன் என்பதற்கு இந்த தேவனுடைய கூடாரமே ஒரு சாட்சியா இருக்குது. இத்தனை கோடிக்கு அவர் கட்டி இருக்கிறாரு. யார்கிட்ட காணிக்க கேட்கலையே, உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆனா நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே, என் கடை, என் வியாபாரம், என் ஆபீஸ், என் பிஸ்னஸ், என் காரு, எனக்கு உண்டான எல்லாமே உங்களுக்கு சொந்தம். நான் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்றதுக்கு எனக்கு தந்திருக்கிறீங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் உம்முடைய கிருபை, உம்முடைய நாம மகிமைக்காக நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் தந்துக்கிட்டே இருப்பார். இது நான் சம்பாதிச்சது, இது நான் கஷ்டப்பட்டது, இது நான் உழைச்சி சம்பாதிச்சது, இது எனக்கு ஒரு இந்த நான் சுயம் இருந்தா நீ தானே சம்பாதிச்ச, நீயே பார்த்துக்க, கடன் பிரச்சனை வந்தா நீயே பார்த்துக்கன்னு கைவிட்டுருவார். அவரை முன்னால வைங்க, இதெல்லாம் உங்களுக்கு சொந்தம், நீங்க தந்தது, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுடைய தரித்திரத்தை மாற்றி உங்களை வாழ வைக்க போகிற ஆண்டவர். நீ வாழ்ந்திருக்கணும், நீ தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, நீ வாழ்ந்திருக்கணும் ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். சரி, நல்ல சுகமா இருக்கணும், வியாதி இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும். ரெண்டாவது, தரித்திரம் வறுமை இல்லாம நீ வாழ்ந்திருக்கணும். அதுக்கு ஒன்று செய்யணும். நான் உன்னை ஆசீர்வதிக்கணுமானா ஒரு கண்டிஷன். அந்த வசனம் மறுபடியும் பாருங்க, 3 யோவான் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நீ நல்ல சுகமா இருக்கணும், நீ நல்லா வாழ்ந்திருக்கணும், தரித்திரம் வறுமையில் இருக்கக்கூடாது. அதுக்காக பெரிய பணக்காரன் ஆக்கி 4 கார் தருவார், 10 வீடு தருவார் நினைக்கூடாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னா,
23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தி லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷல் நாட் வாண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறதுனால எனக்கு எந்த தேவையும் இல்லை. ஐ ஷல் நாட் வாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. அவசியமானது எல்லாம் ஆண்டவர் தருவார், ஆடம்பரத்தை தரமாட்டார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பான்னு சொன்னோடனே ஆடம்பரத்தை தரமாட்டார், அவசியமானதை தருவார். ஆமென் சொல்லுங்க. அவசியமான ஆசீர்வாதத்தை தருவார், ஆடம்பரமானதை தரமாட்டார். ரெண்டுங்கள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார்ன உடனே காலை தலைக்கு மேலே தூக்கப்படாது. எது உங்களுக்கு அவசியமோ அதை கர்த்தர் தருவார். ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீடு கட்டி தரணும், அவரால் தர முடியும். 10 ரூமு, என்ன பெரிய ரூமெல்லாம் வச்சு, உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு அவங்கள மாதிரி கர்த்தரை ஆசீர்வதிக்கணும், அவரால் தர முடியும். ஆனால் அது அவங்களால பெருக்கி கூட்டி சுத்தமாக வைக்க முடியுமா? உங்களுக்கு கஷ்டம், அதனால தான் தரமாட்டார். 2 ரூம் உள்ள சின்ன வீடு இருந்தால் நீ சந்தோஷமாக வாழலாம். இல்லைன்னா துடைக்கிறதுலே உன் முதுகு எலும்பெல்லாம் உடைஞ்சி போயிடும், சும்மா இரு. அவருக்கு தெரியும்ல, எனக்கு BMW கார் தான் ஆண்டவர் தரணும், தந்துருவார். அப்புறம் பெட்ரோல் போடுறதுக்கு காசு இல்லாமல் கார் வீட்டிலேன்னு சும்மா நிற்கும். அவருக்கு எதை தந்தா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். எதை தந்தா உங்களுக்கு போதும் என்பது அவருக்கு தெரியும், அதை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்னா உடனே வீட்டுக்கு போய் பார்த்த உடனே கார் வீட்டுக்கு முன்னால நிற்கும் அப்படின்னு பார்க்காருங்க. காரை துடைக்கிற கூட உங்களுக்கு டைம் இருக்காது. அதெல்லாம் அப்புறம் உங்களுக்கு வேண்டாத பாரமாயிரும். ஏண்டா இதை கேட்டோம் ஆண்டவர்கிட்ட, துடைக்கிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் பெண்டு கலண்டுருதே. உனக்கு ஒரு பைக் இருந்தால் போதும், நீ சந்தோஷமாக வாழ முடியும். உன் வாழ்க்கைக்கு என்ன பைக்கு தான் தருவார். அவருக்கு தெரியும், அவர் சர்வ ஞானமுள்ள தேவன். உனக்கு எது கொடுத்தா உனக்கு சரியா இருக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும். அவனுக்கு பெரிய கார் கொடுத்துருக்காரு, அவன் பிஸ்னஸ் மேன், அவன் பிஸ்னஸ் பண்ணுறான். அவனுக்கு தூங்குற கூட நேரம் கிடையாது. காலையில் 5 மணிக்கு போய் பிஸ்னஸ் பண்ணுறான், ராத்திரி 11 மணி வரைக்கும் உழைக்கிறான், அதுக்காக பிரயாசப்படுறான். அது அவனுக்கு கொடுத்த காரியம். ஒன்னால் அதை செய்ய முடியாது. ஒன்னால் செய்ய முடிஞ்சது 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு போவேன், 5:30 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். இதுதான் ஒன்னால் செய்ய முடியும். அதுக்கு உனக்கு ஒரு குட்டி கார் இருந்தால் போதும். நீ எதுக்கு அதுக்கு ஆசைப்படுற? நீங்க ஆசைப்படுவதை தேவன் தரமாட்டார், அவசியமானதை கர்த்தர் தருவார். அதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதை புரிந்து கொள்ளுங்க. 78ஆம் வருஷம் 44 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட போது கர்த்தர் எங்களுக்கு வேன் கொடுத்தாரா, கார் கொடுத்தாரா, இந்த கட்டடம் கொடுத்தாரா? ஒண்ணுமே கிடையாது. அப்பன் தந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? மோகலாஸ் தலைகளை நின்று இருப்பாரு. ஆண்டவர் பார்த்தார், இவனை தலைகளை நிறுத்தப்படாது, ஒழுங்கா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாதான் ஒழுங்கா வருவா. முதல்ல செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் தான் எனக்கு தந்தார். செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் 300 ரூபாய்க்கு. 2வது பழைய சைக்கிள் தான் முதல்ல எனக்கு ஆண்டவர் தந்தார். அதுக்கு எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு சைக்கிள் கொடுங்க, சைக்கிள் கொடுங்க, சைக்கிள் கொடுங்கன்னு 300 ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் கொடுத்தார். அப்புறம் அதை வச்சு தான் 1 வருஷம் 2 வருஷம் போன அப்புறம் ஆண்டவர் ஒரு புது சைக்கிள் தாங்க, புது சைக்கிள் தாங்க. சரி, இப்போ சரியாயிட்டான், புது சைக்கிள் வச்சுக்க, புது சைக்கிள். அப்புறம் ஆண்டவரே நாங்கள் ஊழியம் செய்கிறோம், எங்களுக்கு ஒரு வேன் கொடுங்க, வேன் கொடுங்க, வேன் கொடுங்க. அப்புறம் ஒரு வேன் கொடுத்தார். எத்தனை வருஷம் கழிச்சு தெரியுமா? உடனே இல்லை. இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்த உடனே எல்லாம் ஆண்டவர் தந்துடணும், அப்படியே மேஜிக் மாதிரி வந்துடணும். அப்படிலாம் தரமாட்டார். அவருக்கு தெரியும் உங்கள் மைண்டை சரிப்படுத்தணும். நீங்கள் மைண்டில் சரியானாதான் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் வச்சுக்கொள்ள முடியும். இல்லைன்னா இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவீங்க. ஒன்றொன்னா தருவார். உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய அர்ப்பணிப்பு, கர்த்தருக்கு எவ்வளோ தூரம் கொடுக்குறீங்க, ஆண்டவருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவு தான் கர்த்தர் ஆசீர்வாதம் தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எடுத்த உடனே 1 கோடிக்கு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சுக்க அப்படின்னு கர்த்தர் காசு தருவாரா? தரமாட்டார். உன்கிட்ட எவ்வளோ இருக்குது? ஒரு 5 லட்ச ரூபா மிச்சம் பிடிச்சி வச்சிருக்கிற ஆண்டவர். அப்படியா? சரி, ஒரு 10 லட்ச ரூபா தர்றேன், ஒரு கடை ஆரம்பி. நீ அதில் கடினமாக உழைச்சி உண்மையாக இருந்து கர்த்தருக்கு நேரம் கொடுத்து கர்த்தருக்கு காணி கொடுத்து உண்மையாக இருந்தால் அதை பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார். அப்புறம் தான் சூப்பர் மார்க்கெட் தருவார்.
எடுத்த உடனே எல்லாம் தந்துட்டா நீங்கள் தலைகீழ நின்று இருக்கிறதெல்லாம் கெடுத்துருவீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால் ஆசீர்வாதம் 1 by 1 கர்த்தர் தருவார். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் ஆண்டவரை எந்த அளவுக்கு நெருங்குறீங்களோ உன் ஆத்மா வாழ்கிறது போல, அதான் வசனம் கவனிங்க, உன் ஆத்மா வாழ்கிறது போல உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவிற்கு நீங்க கர்த்தரோட நெருங்குறீங்களோ அந்த அளவு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால தான் மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப முதலாவது எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யம். பரலோகத்துக்கு போகணும், ஆண்டவரோடு இருக்கணும், வருகையில் நான் காணப்படணும், அதுக்கு ஏற்றபடி நான் ஜெபிக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஆண்டவருடைய ஊழியம் செய்யணும். முதலாவது பரலோக ராஜ்யத்திற்குரியதை தேடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வருமானம் வரும், வேலை வரும், பிஸ்னஸ் வரும், ஆசீர்வாதம் வரும், எல்லா பிரச்சனை நீங்கும், வீடு கொடுப்பார், காரு கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். எந்த அளவு நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ, எந்த அளவுக்கு ஆவிக்குரிய காரியத்தை தேடுவீங்களோ அந்த அளவு தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் ஆத்மா வாழ்கிறது போல, அந்த வசனம் பாருங்க, உன் ஆத்மா வாழ்கிறது போல நான் உன்னை ஆசீர்வதித்து வாழ வைப்பேன். அப்ப நீங்க எதுல கவனம் செலுத்தணும்? ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் பெறணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் தேசத்துக்காக ஜெபிக்கணும், இன்னும் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், பரலோக ராஜ்யத்துக்கு ஆத்மாக்களை கொண்டு போகணும், பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். அதுல நீங்க கவனம் செலுத்தினா உலகத்தில் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும்.